நான் சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்ற ஆட்களை கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? நான் இப்ப சப்பாத்திக்கு போயிட்டேன். ஆனா பழத்தை தொடவே மாட்டேன். பழம் டாக்டர் சொல்லிட்டாரு பாய், இனிப்பா இருக்குல்ல ஐயா, இனிப்பா இருந்தா தொடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட்ல வந்துட்டான். பழம் 100 கிராம் சாப்பிட்டால் உங்களுக்கு 89 கிலோ கலரி, சப்பாத்தி 264 கிலோ கலரி. நீங்க யோசித்து பாருங்க. கலோரின்னு நீங்க வாழைப்பழத்தை சாப்பிடலன்னா, நீங்க சமோசா சாப்பிடுறீங்க, ஒரு வடையை சாப்பிடுறீங்க, ஒரு இட்லியில 29 கிலோ கலரி வந்துருது ஒரு இட்லியில. அதை விட பழம் கம்மி தானங்க. பாவங்க, உங்களுக்கு நல்லது பண்றதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறீங்க. அடுத்தப்பல பழங்களையே தொடக்கூடாதுன்னு எங்க டாக்டர் சொல்லிட்டாரு. நல்லா இருப்பான் அந்த மகராசன், அவனுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்ப்பா. நீங்க ஒரு பழத்தினுடைய கிலோ கலரி பாருங்க. பைனாப்பிள் 50 கிலோ 100 கிராம்ல, ஆப்பிள் 52 கிலோ கலரி, கிரேப்ஸ் 67 கிலோ கலரி, ஆரஞ்சு 50 கிலோ கலரி, கொய்யாப்பழம் 68 கிலோ கலரி, புரோட்டீன் அதிகம். வாட்டர்மெலன், தர்பூசணி 30 கிலோ கலரி தான். 100 கிராம் பீஸ் சாப்பிட்டீங்களா. பப்பாளி பழம் 43 கிலோ கலரி, ரொம்ப அதிகமா இருக்கிறது. மாதுளையிலையும் வாழைப்பழத்துல 89 தான், மாம்பழத்துல 70 தாங்க, பலாப்பழம் 94 தாங்க. கேட்டா முக்கணிகள் சாப்பிடக்கூடாது, அப்புறம் எக்கணியை அப்பா சாப்பிடணும். சப்பாத்தியையும் வரட்டு சப்பாத்தியும் சாப்பிடவா? நான் சொன்ன மாதிரி கேக்க வாங்கி சாப்பிடவா? கேக்கு ஒரு பீஸ் 100 கிராம்ல வந்து 350 இருந்து 500 கிராம் கிலோ கலரி. நீங்க பிஸ்கட் 100 கிராம் நான் சொல்றேன், ராகி பிஸ்கட்ல 516 கிராம் கிலோ கலரி. பழம் சாப்பிடக்கூடாது. தாத்தாடி, நீங்களாம் நல்லா வருவீங்க. ஒரு சயின்ஸ், ஒரு ஒண்ணு அறிவு இருக்கணும் அல்லது சயின்ஸ் இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் படிச்சுட்டு வர்றாங்களா?